ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா vs ஸ்ரீலங்கா உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபார் உமன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. கோலாகலமான கொண்டாட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமான செலிப்ரேஷன் போச்சு. ஸ்ரேயா கோஷல் அவர்கள் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணும்னா அட்டண்டன்ஸ், அதாவது இத்தனை மக்கள் வந்து பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து 22,843 பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேர்ல்டு கப் நடந்துச்சு, உமன்ஸ் வேர்ல்டு கப் பர்டிகுலர்லி யாருமே வராமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து மக்கள் இடத்துல வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்காங்க உமன்ஸ் வேர்ல்டு கப். ஸோ இது வந்து இன்னும் மேலும் வந்து இம்ப்ரூவ் ஆகணுங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்புமே. ஸோ அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதோட ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்குது, மக்கள் கொடுக்குற ஆதரவுமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போவோம். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து பவுல் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து பிரத்திகா ராவலும் ஸ்மிருதி மந்தனாவும் இறங்குனாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைக்க முடியலை. ஸ்மிருதி மந்தனா வந்து அவுட் ஆகிட்டாங்க 14 ரன்கள் இருக்கும்போது. ஸ்மிருதி மந்தனாவோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரன்கள் தான் எடுத்தாங்க. பிரத்திகா ராவலும் ஹர்லின் தியோலும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆரம்பிச்சாங்க. ஸோ 81 ரன்கள் இந்தியா வந்து இருக்கும்போது பிரத்திகா ராவல் வந்து அவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க. அவங்க வந்து 37 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ ஹர்லின் தியோல் சூப்பராகவே விளாண்டாங்க, 48 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டனா ஹர்மன்பிரீத் கவுர் அவர்கள் வந்து 21 ரன்கள் எடுத்தாங்க. ஜெமியா ரோடிகஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவங்க, ஆனால் எதுவுமே ரன் எடுக்காமல் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே மெயின்டைன் ஆகல அந்த டைமில். ஸோ 124 ரன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஸ்மே வந்து அவங்களோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மாவும் அதுக்கப்புறம் அம்ஜத் கவுர் அவங்க 2 பேருமே வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. 103 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. சூப்பராகவே விளாண்டாங்க 2 பேருமே, நல்லாவே நிலச்சி ஆடினாங்க. ஸோ 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி கிராஸ் பண்ணாங்க. 53 ரன்கள் எடுத்தாங்க தீப்தி சர்மா. அம்ஜத் கவுர் அவங்க வந்து 57 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ தீப்தி சர்மா வந்து அவங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. இழந்ததுக்கப்புறம் அம்ஜத் கவுர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அவங்களோட விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஸ்னேகா ராணா மட்டும் தன்னோட விக்கெட் வந்து இழக்காம ஆட்டம் இழக்காமல் வந்து 28 ரன்கள் எடுத்தாங்க. 15 பால்ல அவங்க சூப்பராக விளாண்டாங்க உண்மையிலேயே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 269 ரன்கள் வந்து எடுத்தாங்க. ஸோ 270 எடுத்தால் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்க டார்கெட்டை ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ ஸ்ரீலங்கா சொல்லணும் அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக அவங்க வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் வந்து ரெகுலராக வந்து அவங்களால கேரி அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து விக்கெட் இழந்துக்கிட்டே இருந்தாங்க. பவுலிங் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்தியன் டீம்லேருந்து. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் வந்து சூப்பராக போட்டது பார்த்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மா வந்து 3 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க, 54 ரன்கள் கொடுத்துருந்தாங்க. அம்ஜத் கவுர் அவர்கள் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கிராந்தி கவுர் அவங்க வந்து சூப்பராகவே பவுலிங் போட்டாங்க. 9 ஓவர்கள் போட்டு 41 ரன்கள் போட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிறந்த பவுலிங் போட்டு ஸ்னேகா ராணான்னு சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து 10 ஓவர்கள் போட்டு 32 ரன்கள் தான் கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சூப்பராகவே டைட் பண்ணாங்க ஸ்னேகா ராணா. அதே மாதிரி அவங்க லாஸ்ட் மினிட்ல அடித்த அந்த 28 ரன்களுமே ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து வெற்றிக்கு வந்து வித்துட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட பிளே வந்து நல்லாவே இருந்துச்சு ஸ்னேகா ராணாவோட பிளே. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஸ்ரீலங்காவால் வந்து அதிரடியான ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 211 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்தியா வந்து ஈஸியாக வந்து 59 ரன்களில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ மேலும் இதே மாதிரி வெற்றிகளை வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து குவிக்கணும், ஃபைனலில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.